வணக்கம் நண்பர்களே. இந்த பைச்சானல் STK ஆடியோ போட இந்த ரிமோட் கிட்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக கனெக்ஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கனெக்டருக்கு தகுந்த மாதிரி வயர் வந்து கலர் கோடுக்கு என்னென்ன சிக்னல் இன்புட்டுக்கு கலர் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு நான் பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்ட் ரைட்டு பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்ட் லெஃப்ட்டு பற்ற வைக்கிறேன். பிறகு கிரவுண்டு வயர் பற்ற வைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இது வந்து இன்புட் வயரை பற்ற வச்சிட்டேன். இந்த மஞ்சள் வயர் மட்டும் டம்மியாக விட்டுருக்கேன். இது வந்து சப்பூப்பரு. இது வந்து இன்னொரு ஆடியோ போர்டு நம்ம கொடுக்குறதுக்காக அந்த வயர் மட்டும் நான் கனெக்ஷன் கொடுக்கல. இது மொத்தம் 5 சேனலில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அந்த மஞ்சள் வயர் மட்டும் தனியாக விட்டேன். இப்போ அடுத்து ஸ்பீக்கர் வயர் கனெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 கலர் வயரு நான் ஸ்பீக்கர் வயர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் கோடை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் வயரை பற்ற வைக்கிறேன், ஸ்பீக்கர் வயரை. அடுத்து ஃப்ரண்ட் ரைட்டு பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்ட் லெஃப்ட்டு, அடுத்து சரவுண்டு ரைட்டு வயர் பற்ற வைக்கிறேன். அடுத்து சென்ட்ரு ஸ்பீக்கர் வயரை பற்ற வைக்கிறேன். இப்போ கிரவுண்டு ஒயர் மட்டும் எடுக்காமல் இருக்குது. அந்த கிரவுண்டு ஒயருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரே ஒரு ஒயரு 1 square mm நல்ல ஹெவியான ஒயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த கிரவுண்டுங்கிற இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 6 ஒயர் நம்ம ஸ்பீக்கர் ஒயரை எடுத்தாச்சு. இப்போ இது பக்கத்தில் பின் இருக்கனால கொஞ்சம் பேஸ்ட்டு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தின்னரை வச்சு லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இது க்ளூகனை வச்சு க்ளூ ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த வயர் அங்கிட்டு சேர்க்காகும் போது பக்கத்தில் பின்னில் டச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்து டை போட்டு நம்ம வயரை கட்டிக்கலாம். இப்போ இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டுமே எடுத்து விட்டாச்சு. நான் இந்த கேபினட்டுக்கு எந்த சைடு கரெக்டாக எனக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து விட்ருக்கேன். இப்போ இந்த கேபினட்டில் இங்கே வச்சோம்னா அந்த ஸ்பீக்கர் அவுட் வர இடத்துல ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வச்சுருவேன். அப்படியே ஸ்பீக்கர் இன்னு அவுட் எடுத்து நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டுக்கு நான் இன்புட்டுக்கு வயர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 12 பவர் சப்ளை வோல்ட் கொடுக்கணும். அது நம்ம கொடுக்குறதுக்கு பவர் சப்ளை ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வயரும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த போர்டில் இன்னொரு வேலை பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரே ஐசியில் 5 சேனல் இருக்கனால, 2வது ட்ராக் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கனால லேசாக வந்து ஆடியோ மிக்சிங் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கிரவுண்டை மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பண்ணிடுவோம். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு 1 square வயரை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்டில் வயரை பற்ற வச்சாச்சு. அடுத்து கிரவுண்டில் அதே வயரை பற்ற வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு வயரை எடுத்து உங்களுக்கு காட்ட போகிற பாருங்க. இன்னொரு வயரை எடுத்து அதே கிரவுண்டில் பற்ற வச்சாச்சு. அந்த வயரோட எண்டை வந்து அந்த சைடு கிரவுண்டு ட்ராக் இருக்குல்ல, அதில் போய் நம்ம பற்ற வச்சிடலாம். இது எதுக்காக அப்படி பற்ற வைக்கிறோம்னா, இந்த 2 சைடு வந்து ஈவனாக வந்து கிரவுண்டு போகிறனால ஆடியோ மிக்சிங் கொஞ்சம் குறையும், நல்லாயிருக்கும். இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எது சொல்ல வேண்டிய இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.